தேனி தொகுதியில் நான் போட்டியிடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இந்த கூட்டணிக்காக தமிழ்நாடு முழுவதும் தெரியும் உங்களுக்கு. 75 ஆண்டு கால திமுக கட்சிக்கும் இந்த துரோக பழனிசாமி கூட்டத்திற்கு 50 வருஷ கட்சிக்கு இணையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்து வருகின்ற கட்சி. அங்க சென்னையா இருக்கட்டும், திருத்தணி, ஹொசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைப்பே இல்லாத இடம் இல்லை என்கிற அளவுக்கு நமது கட்சி அமைப்பு இருக்கிறது. என்ன நம்ம ஆளுகள் ஒன்றும் அம்மா ஆட்சியில சம்பாதிச்சவங்க இல்லை, கொள்ளையடிச்சவங்க இல்லை. இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பத்திரம் பார்த்து தங்கங்கள். சண்முகல்லன் அங்க வர்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு 50 கோடி கூட கொடுக்க தயாரா பேரம் பேசினாங்க. அவர் சொல்ல மாட்டார், பெரிய மனுஷன். ரங்கசாமி வந்தா போதும், வைத்தியலிங்கம் போனார் பாருங்க. அதுக்கு முன்னாடி துரைக்கண்ணை இறந்தப்ப அவரை வந்தா 100 கோடி கூட கொடுக்குறேன். போயா பணமும் வேணாம், ஒன்றும் போனா. இதெல்லாம் எம்எல்ஏ இருந்த பதவி தூக்கி போட்டு வந்தவர். கதிர்காம இப்படி அது மாதிரி 18 எம்எல்ஏல ஒருத்தர் அவர். இன்னொன்று எங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எங்கள் குடும்பத்தால் அவர் பாதிக்கப்பட்டவர். அதான் உண்மை. அவருக்கு இன்னும் யாரும் உதவி செய்யலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு என் மேலே உள்ள பிரியமோ, அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வருங்காலத்தில் அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற இயக்கம் அப்படின்னு என்னோட சேர்ந்தவங்க. யாரோ ஒரு சில பேர் ஓடி இருக்கலாம். இப்ப இங்க கூட ஒருத்தர் ஓடி திமுக வேட்பாளர் நிற்கிறாரு, அது மாதிரி மாவட்டத்துக்கு. ஆனா அவங்க போனதுனால அதை விட சிறப்பான இப்ப யாரு முத்துசாமியோ காசிமயன் அருமையான இன்னொருத்தர் ஓண்டாரு இங்க இருந்து உங்களுக்கு ஆண்டிப்பட்டியில இருந்து. அதை விட எங்க நிர்வாகிகள் சிறப்பா இருக்காங்களா இல்லையா? இத மாதிரி சில பெருந்தலைகள் ஸ்டெப் அவுட் ஆனதுனாலதான் விலை பேசி போனதுனாலதான் அங்க மாவட்டங்கள்ல நாங்க மாவட்டத்தை பிரிச்சு, ஏன்னா அவங்க எல்லாம் தடையா இருந்தவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா பின்னாடியே நிக்கிறேன் தியாகம் செஞ்சேன்னாங்க. தியாகம் எல்லாம் இப்ப தியாகத்துக்கு விலை பேசி நான் இப்ப இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன், இதுக்கு பணம் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். இந்த கட்சி லட்சம் தொண்டர்களால 7 வருஷமாக இந்த இயக்கம் கட்டி காக்கப்படுது. இதுல பதவியை வச்சு அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி பணம் பேசி போனவர்கள் தான் ஏராளம், அந்த போனவங்க எல்லாம். ஆனா அந்த பதவியெல்லாம் துச்சமாக மதித்து இன்றைக்கு கரிகாலன் இருக்காருன்னா அவர் தாம்பரம் சேர்மனா இருந்தவர். 88ல இருந்து அம்மா அவர்கள் தலைமை காட்டிய காலத்திலிருந்து நம்ம நிர்வாகியா கட்சியில் இருக்கார். அவருக்கு அங்க விலை அதிகம். செந்தமிழன் இருக்காரு, அவருக்கு அதை விட அதை முன்னால் அமைச்சிருக்கு. சொல்ற இதே போன்றவர்கள் அதெல்லாம் வேணாம். நாங்கள் எல்லாம் ஒரு கொள்கையில் ஏற்றுக்கொண்டோம். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள். அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்காமல் நாங்கள் உறங்க மாட்டோம் என்று விழித்திருக்கின்ற உழைக்கின்ற ஒரு கூட்டம். எப்படி ஆர்எஸ்எஸ் மாதிரின்னு வச்சுங்க. எங்க ஆளுகளை பார்த்தா தான் அமைதியா இருப்பாங்க. நானே எல்லாத்தையும் சொல்ல, அங்க மற்ற தொகுதிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க. வந்தது சரி, எங்க மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள் தூரங்கிற பார்த்துட்டு போய் அங்க எல்லாரும் உதவி செய்யுங்க. சில மாவட்ட செயலாளர் கரிகாலன் சொல்றாரு, இல்லை நான் கமிட்டி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டா ஒரு 4-5 நாள் உங்க டூரோட உங்களோட இருந்துட்டு போயிடுவேன். இப்போ சண்முகவேலன்னா அங்க போயிட்டு இங்க வருவாங்க. ரங்கசாமி சண்முகவேலன் எங்க கட்சியோட சீனியர் நிர்வாகிகள். அவர்கள் எனக்கு என்னுடைய தொகுதியை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போயிட்டு அங்க தொகுதிக்கு போயிட்டு வருவாங்க. எல்லாம் நம்ம நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு சொல்றேன். வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்களாம் என் டூருக்காக இங்க தேனி மாவட்ட மக்கள், தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் எப்படி தங்கள் பொதுச் செயலாளரை வரவேற்கிறாங்கிற பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. இங்க இருந்து தேர்தல் பணி ஆற்றப் போவது நமது கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். இன்னொன்று ஏதோ பாஜகவை ஐஸ் வைக்கிறதுக்காக பேசல. எங்க ஆளு காசிமயனும் முத்துசாமி எல்லாம் சொன்னாங்க, என்ன நீங்க அவர் அண்ணாமலையை பத்தி சொல்லுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதே மாதிரியே இருக்காங்க இங்க ஊர்ல ஒவ்வொரு ஆளுமே. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பாஜக நிர்வாகிகளுக்கு. வெற்றி தான் குறி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல எனக்கு தமாக பத்தி தெரியும். ரொம்ப சீனியர் லீடர் அவர் KSM பையன் KSM ராமச்சந்திரன் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி கம்பம் OR ராமச்சந்திரன் ரொம்ப வெறி என்னன்னா மூப்புடாருடைய அப்படியே மறு உருவங்களாக இருக்கக்கூடியவர்கள். ஐயா மூப்புனார் மறைந்த GK மூப்புனார் மாதிரியே அவர்களுடைய மகன் தான் திரு மகேந்திரன். அவர் இங்க இருக்கார், அருமையானவர். இன்னொருத்தர் நம்ம இவரோட அண்ணன் பையன், கூடலூர் ராமரோட அண்ணன் பையன் மாவட்ட. அது மாதிரி எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர்
அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சியில் அருமையான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனது நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்தாங்க. ஒன்றிய செயலாளர் வந்து என்னை பார்த்து நான் ஒன்றிய செயலாளர் என்ன அப்படின்னு, அவங்க மாவட்ட செயலாளர்லாம் நீங்கள் அவங்க தலைவர் நாமினேஷன்லாம் அங்கே போயிருக்காங்க. எல்லாரும் வந்துடுவாங்க. அது மாதிரி தான் சயீது கான் எல்லாம் ஓபிஎஸ் இன்னைக்கு நாமினேஷன் பண்ண போகிறதுனால போயிருக்காங்க. இது இயற்கையாக அமைந்த கூட்டணி, இது தேர்தலோடு முடிந்து போகின்ற கூட்டணி கிடையாது. அதான உண்மை. நான் தானே சொல்றேன், இது காலம் காலத்திற்கும் நிற்கக்கூடிய கூட்டணி. உங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள், ஓப்பனா பேசுவோம், ஆதரிக்கிறதுலே 100% ஆதரிப்போம். அது தெரியும். நமது சுய கௌரவமும் தன்மானமும் பாதிக்கப்பட்டால் நம்ம யாரா இருந்தாலும் எதிர்ப்போம். அதான் உண்மை. இது யாரையும் மிரட்டுவதற்கு இல்லை, நம்ம சுவாபத்தை சொல்றோம். அதனாலதான் இந்த இயக்கம் இன்றைக்கு நிற்கிது. 7 ஆண்டுகள் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பின்னடைவுகள் தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் இருக்கிறது. பல பகுதிகளிலே நமது இயக்கம் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறது. பல பகுதிகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தன்மானமிக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும், எதற்கும் அஞ்சாத தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள். அதற்கு இணையாக பாஜகவும் இங்கே வந்து தொண்டர்கள் இருக்கீங்க, நிர்வாகிகள் இருக்கீங்க. ரெண்டு சேர்றப்ப அருமையா இருக்கு. அதான் உண்மை. அதானே கரெக்டு.